வெரி குட் மார்னிங். இன்னொரு புது வீடியோல மீட் பண்ண ரொம்பவே ஹாப்பியா இருக்கு. இன்னைக்கு ரொம்ப முக்கியமான டாபிக் பத்தி தான் பார்க்க போறோம். டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் ஷேர் பத்தி தான் பார்க்க போறோம். டாடா மோட்டார்ஸ் கம்பெனி வந்து ஒரு மிகப்பெரிய அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறமா நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து அந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுக்கு ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. நம்மளே சில பேர் வந்து நிறைய ஆசைப்படுவோம். கண்டிப்பா வந்து டாடா மோட்டார்ஸ்ல எப்படியாவது ஷேர் வாங்கிடுறோம். ஏன்னா 1100 கிட்ட போயிட்டு இருந்த ஷேர் சில ரீசன்ஸ்னால இப்போ 650க்கு மேல ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம நிறைய பல்கா ஷேர்ஸ் வாங்கி வச்சுட்டோமா அப்படின்னா லாங் டர்ம் க்ரோத்துக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் எப்பவுமே ஒரு உகந்த கம்பெனின்னு நிறைய பேருக்கு தெரியும். அதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த டைம் வந்து இப்போ வந்துருச்சு. இப்போ நம்ம அதை இன்வெஸ்ட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரொம்ப மோஸ்ட் ப்ராஃபிட்டபிளா இருக்க போகுது. ஏன் அப்படின்னு இந்த வீடியோ நான் சொல்றேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மோட்டார்ஸ் கம்பெனிலேயே வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மேனுஃபேக்சரர் யாருன்னா அது டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் தான். டாடா மோட்டார்ஸ் லிமிடெடோட Q4 ரிசல்ட்ஸோட ரெக்கார்ட் டேட் வந்து May 13 ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. சேம் ரெக்கார்ட் டேட் அப்போவே வந்து டிவிடெண்ட் கொடுக்கறத பத்தியும் டிஸ்கஸ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. அந்த அறிவிப்பு ஒட்டியே வந்து டீமெர்ஜருக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. டீமெர்ஜர்னா வேற ஒன்றும் இல்லை, கார்பரேட் ரீஸ்ட்ரக்சரிங்லேயே ஒரு வகை தான் அந்த டீமெர்ஜர். அதாவது நிறைய பிசினஸ் ஆபரேஷன்ஸ் வந்து ஒன்னா நடந்துட்டு இருக்கும். அதை வந்து ஒரு காம்பனண்டாவோ 2-3 காம்பனண்டாவோ வந்து செக்ரிகேட் பண்ணுவாங்க. அதுதான் வந்து டீமெர்ஜர்னு சொல்றாங்க. டாடா மோட்டார்ஸ் லிமிடெடோட டீமெர்ஜர் எப்படி அப்ளை ஆகும்னு பார்த்துடலாம். அவங்க வந்து என்னென்ன பிசினஸ் ஆபரேஷன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. செகண்டா வந்து பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பேசஞ்சர் வெஹிக்கிள் வந்து மூன்றது வந்து உள்ளடக்கமா இருக்குது. அதாவது நார்மல் பேசஞ்சர் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்றது, அப்புறமா எலக்ட்ரிக் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்றது, கடைசியா லக்ஸரி வெஹிக்கிளான ஜாகுவார் லேண்ட் ரோவர் மேனுஃபேக்சர் பண்றது. இப்போ இந்த டீமெர்ஜர் படி என்ன நடக்க போகுது அப்படின்னா, டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்ல வந்து வெறும் பேசஞ்சர் வெஹிக்கிள் மட்டும் வச்சுக்க போறாங்க. அதாவது நார்மல் பேசஞ்சர் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்றது EV, அப்புறமா லக்ஸரி வெஹிக்கிளான ஜாகுவார் லேண்ட் ரோவர் மட்டும் வச்சுக்க போறாங்க. கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து தனியா பிரிச்சு எடுத்து ஒரு நியூ என்டிட்டியா ஃபார்ம் பண்ண போறாங்க. அதுக்கு பேர் தான் டாடா மோட்டார்ஸ் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்காங்க. டீமெர்ஜரை தொடர்ந்தே ஸ்டாக் ஸ்பிளிட்டும் நடக்கப்படும் அனௌன்ஸ்மெண்ட் வந்துருச்சு. அதுக்கான ஓட்டிங் ப்ராசஸ் தான் வந்து இன்னைக்கு மத்தியானம் வந்து 3 o'clock நடக்க போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸ்டாக் ஸ்பிளிட் வந்து 1:1 ரேஷியோ தான் நடக்க போகுது. அதாவது எக்ஸிஸ்டிங் ஷேர் ஹோல்டரா இருக்கீங்க டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்லன்னா, நீங்க ஒரு ஷேர் வச்சிருந்தீங்கன்னா புது என்டிட்டி ஃபார்ம் ஆகுது. அதாவது டாடா மோட்டார்ஸ் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள், அதுல வந்து உங்களுக்கு ஒரு ஷேர் தரப்படும் சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க 500 ஷேர்ஸ் ஆல்ரெடி டாடா மோட்டார்ஸ் லிமிட்ல வச்சிருக்கீங்க அப்படின்னா, நியூ என்டிட்டியான டாடா மோட்டார்ஸ் லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் 500 ஷேர்ஸ் வந்து கிரியேட் செய்யப்படும் சொல்லியிருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் லிமிடெடோட ஷேர் பிரைஸ் வந்து இன்னைக்கு நிலவரப்படி 654க்கு ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. போன வருஷம் பிகினிங்லாம் 1100க்கு மேல போயிட்டு இருந்த ஷேர் வந்து 42%க்கு மேலே கீழே விழுந்து இப்போ 654 கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. நிறைய இன்வெஸ்டர்ஸுக்கு வந்து அவங்களோட போர்ட்ஃபோலியோல வந்து டாடா மோட்டார்ஸ் வச்சிருக்கோன்றது ஒரு ஆசையா இருக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு லாங் டர்ம் க்ரோத்னு வந்துருச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனா நிறைய இன்வெஸ்டர்ஸ் கண்ணில் தெரியுது டாடா மோட்டார்ஸ் மட்டும் தான். அப்படி இருக்கக்கூடிய ஷேர் வந்து 42% மேல கீழே விழுந்து இப்போ 654 கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. பட் இருந்தும் இப்போ வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் நிறைய இன்வெஸ்டர்ஸ் வாங்க ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வச்சிருக்க ஷேருக்கு ஈக்குவலான ஷேர் வந்து அந்த புது என்டிட்டில வந்து கிரியேட் ஆக போகுதுன்னு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. அதுக்காக தான் வந்து நிறைய இன்வெஸ்டர்ஸ் வந்து ஆர்வம் காட்டிட்டு இருக்காங்க. நீங்களுமே வந்து டாடா மோட்டார்ஸ் எப்படியாவது வாங்கிடணும்னு ஆசைப்பட்டுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சமயத்தை யூஸ் பண்ணி வாங்க ட்ரை பண்ணுங்க. கன்சென்சஸ் ரெக்கமெண்டேஷன் ஃப்ரம் 30 analysts ஃபார் டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஆப்வியஸா பை ரேட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சமயத்தை யூஸ் பண்ணி டாடா மோட்டார்ஸ் லிமிடெட் வாங்குறது தான் தக்க சமயம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்ல வந்து ரெக்கார்ட் டேட்டுக்கு முன்னாடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி நிறைய பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும், நல்லா போயிட்டு இருந்த ஷேர் வந்து ஏன் இவ்வளவு 42% மேல கீழே விழுந்து ட்ரேடிங் நடந்துட்டு இருக்குன்னு. ஸோ இப்போ வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்து நமக்கு சரியான ஒரு டவுட் கூட வரும். ஆல்ரெடி நான் வந்து வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தேன், டாடா மோட்டார்ஸ் வந்து ஏன் இவ்வளவு கீழே விழுந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு. இன்கேஸ் அந்த வீடியோ மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அதோட கிளிப் வந்து நான் நெக்ஸ்ட் ஆட் பண்றேன். அதோட வீழ்ச்சிக்கு வந்து என்ன காரணம் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. இப்போ வந்து அந்த வீழ்ச்சிக்கான காரணத்துல சரி பண்ணிட்டே வராங்க. ஸோ இந்த சமயத்தில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து கமர்ஷியல் வெஹிக்கிளையும் வந்து நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். அட் த சேம் டைம் வந்து நமக்கு பேசஞ்சர் வெஹிக்கிள்ஸும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண மாதிரி இருக்கும். நம்ம எல்லாருக்குமே தெரியும் டாடா மோட்டார்ஸ் வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் மேனுஃபேக்சர் அண்ட் மோட்டார் கம்பெனின்னு. அவங்களோட மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் வந்து 3.76 lakh crore. இவங்களோட காம்படிட்டர்ஸ் மஹேந்திரா, சுசுகி, பஜாஜ், டிவிஎஸ், ஹோண்டாலாம் இதுக்கு அடுத்தபடியாக தான் இருக்காங்க. ஒரு வருஷத்தில் 42% குறைஞ்ச ட்ரேடிங் நடந்துட்டுருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் வந்து அவங்களோட செக்மெண்ட்டில் இருக்கக்கூடிய ஃபாரின் போர்ட்ஃபோலியோ கார் வந்து சேல்ஸ் வந்து ரொம்பவே கீழே விழுந்துருச்சுன்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் கமர்ஷியல் வெஹிக்கிள் வந்து சேல்ஸ், ரெவன்யூ, ப்ராஃபிட் எல்லாமே டவுன் ஆயிடுச்சு. EV செக்மெண்ட்டுக்கும் சேல்ஸ் வந்து ரொம்ப டவுன் ஆயிடுச்சு. இந்த 3 செக்மெண்ட்லையுமே அவங்க வந்து சேல்ஸ் அண்ட் ரெவன்யூ அண்ட் ப்ராஃபிட் 3மே குறைஞ்ச ஒரே காரணத்தினால தான் அவங்களோட ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து 1100 673 வரைக்கும் குறைஞ்சி ட்ரேடிங் நடந்துட்டுருக்கு.
டாடா மோட்டார்ஸ் 7 கான்சிக்யூட்டிவ் மந்த்ஸுமே ஸ்டாக் கரெக்ஷன் பீரியட்குள்ளே இருக்குது. மெயின் ரீசன் வந்து அவங்க மிகப்பெரிய அளவுக்கு உற்பத்தி செய்யக்கூடிய லக்ஸரி காரான ஜாகுவார் லேண்ட் ரோவரோட சேல்ஸ் வந்து கீழே விழுந்துருச்சு. மெயின் ரீசன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீக் டிமாண்ட் ப்ரொஜெக்ஷன் சொல்கிறாங்க. ப்ளஸ் டொமஸ்டிக் ஹெவி கமர்ஷியல் அண்ட் பேசஞ்சர் வெஹிக்கிளோட க்ரோத்துமே ரொம்ப கீழே விழுந்துருச்சு. இது 2 ரீசனால தான் 1100க்கு மேலே ட்ரேடிங் நடந்துட்டு இருந்த ஒரு ஸ்டாக் இப்போ 673 கிட்ட ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கு. ப்ளஸ் அமெரிக்கன் பிரசிடென்ட் ட்ரம்ப் அவர்கள் வந்து ரீசெண்டாக ஒரு அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க. என்னன்னா கார் இம்போர்ட்ஸ் மேலே 25% கிட்ட டேரிஃப் வந்து விதிக்க போகிறதா அறிவிச்சிருக்காங்க. அந்த அறிவிப்பு பின்னாடி தான் 6% ஃபர்தர் ஃபாலுமே நடந்திருக்கு. ஸோ இந்த 3 ரீசன்னால தான் இப்போ டாடா மோட்டார்ஸ் நிலைமை வந்து ரொம்ப மோசமாக இருக்குது. நம்ம வீடியோ எட்டுக்கு வந்துட்டோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துருப்பீங்க நம்புறேன். டாடா மோட்டார்ஸ் லிமிடெட்ல வந்து நீண்ட காலமாவே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு விருப்பப்பட்டவங்களுக்கு வந்து திஸ் இஸ் அ ரைட் டைம் டு இன்வெஸ்ட் நான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு அது சரின்னு பட்டுச்சுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் ப்ளீஸ் ஸ்டே டியூன் ஃபார் மோர் ஸ்டாக் அப்டேட்ஸ். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.